ஹலோ வீவர்ஸ், இன்று மிக மிக முக்கியமான நாள். இந்த வருடத்துடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்று, அதாவது சரியாக சொல்லணும்னா இன்றைய நாள் இரவு 8 மணிக்குள்ள உங்களுடைய வீட்டில் இந்த 5 பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் நிச்சயமாக வச்சிடுங்க. இதன் மூலமாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்தவித சங்கடங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் அனைத்து விதமான சுப காரியங்களும் உங்களுடைய குடும்பங்களில் சுபமாக நடந்து முடியும். அதோடு உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ சேர்க்கையானது உண்டாகும். அதற்கு ஏற்றாற் போல நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தொழிலில் முன்னேற்றகரமான சூழலானது அமைய ஆரம்பிக்குங்க. அதோடு நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது இனி ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னுமே எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உங்களுக்கு பிடித்தமான முறையில் நல்லபடியாக மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த 5 பொருட்களானது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லோருடைய வீட்டு பக்கத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. வெறும் நீங்கள் ஒரு 30 ரூபாய் இருந்தால் கூட போதுங்க. இந்த 5 பொருட்களையுமே வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தமான முறையில் உங்களுடைய தலைவிதியை நீங்களே மாற்றி அமைத்து கொள்ளலாங்க. அந்த அளவிற்கு இந்த 5 பொருட்களுக்கு என்று ஒரு தனி மகத்துவமானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 5 பொருட்களையுமே தினந்தோறுமே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எளிமையான பொருட்கள் தாங்க. ஆனா இந்த எளிமையான பொருட்கள்ல தான் பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தியானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 5 பொருட்களையும் ஒட்டுக்காக நம்முடைய வீட்டில் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைக்கும் போது அதனுடைய மகத்துவமே வேற அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் இந்த 5 பொருட்களும் ஏற்படுத்தக்கூடும். எனவே அந்த 5 பொருட்களானது என்னென்ன, இந்த 5 பொருட்களை எந்த நேரத்துல நம்ம பூஜை அறையில வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அதோடு ஒட்டுமொத்தமாக இந்த 2025வது வருடமானது யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, யார் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள், அந்த ராசிக்காரர்கள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/1/2025 மங்களகரமான புதன்கிழமை அன்று தான் இந்த வருடமானது பிறக்க போகிறது. இந்த வருடத்துல நீங்க செய்யக்கூடிய முதல் செலவே சுப செலவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்தமான முறையில இனி வரப்போகின்ற நாட்களும் இனிமையாக அமைவதற்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போல உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க பதிவு பண்ணுங்க. சரிங்க, இப்போது நம்முடைய தலைவிதியை நமக்கு பிடித்தமான முறையில மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை, 4வதாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி, 5வதாக எலுமிச்சப்பழம். இந்த 5 பொருட்கள் தாங்க நம்முடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இரவு சரியாக 8 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்குள்ள வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் நம்ம வைக்க வேண்டுங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனேயே இந்த 5 பொருட்களையும் உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து சரியாக பார்த்தீங்கன்னா 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்த 5 பொருட்களையுமே வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் காமாட்சி விளக்கில் தீபமேற்றி வைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க. நல்லதானது முழுமையாக நடக்கும். அதாவது எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலுமே அதனுடைய துவக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். எனவேதான் அனைத்து விழாக்களின் போதும் சுப நிகழ்ச்சிகளின் போதும் அதனை துவங்குவதற்கு முன்னர் பூஜை செய்து துவங்குகின்றோம். நாம செய்யக்கூடிய அந்த காரியம் நன்மையாக அமைய வேண்டும். அதனால எவருக்குமே தீங்கு விளையக்கூடாது என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அவ்வாறு செய்ய துவங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இனிதே முடிந்தால் மட்டுமே அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அனைவருடைய மனமும் துன்பத்துல மூழ்கிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வாறு தான் வருடத்துடைய துவக்கமானது இனிமையாக அமைந்தால் அந்த வருடம் முழுவதுமே நன்மையாக அமையும். எனவே புதிய வருட பிறப்பு அன்று இந்த 5 பொருட்களை தவறாமல் வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேங்க. அதாவது இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 5 பொருட்களை பார்த்தீங்கன்னா மறக்காம நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு
வச்சிடுங்க. இந்த 5 பொருட்களும் வீட்டில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து இந்த 5 பொருட்களையுமே கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வருவது தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த உப்பானது வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்து இருந்தால் பணத்திற்கான குறைவு என்பதே ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வருடம் முழுவதுமே நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இனிமையாக அமைய வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்பதான் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை நாம வாங்கிட்டு வந்து வைக்கின்றோம். பனங்கற்கண்டு இருந்தால் கூட நீங்க வாங்கிட்டு வந்து வைக்கலாம். உங்களுடைய வீடுகளில் இந்த 3ல் எதை நீங்க அதிகமாக பயன்படுத்துவீங்களோ அதை நீங்க வாங்கிட்டு வந்து வைக்கலாம். சர்க்கரை கூட வாங்கிட்டு வந்து வைக்கலாம், தவறு எதுவும் கிடையாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்களாக சொல்லக்கூடிய மஞ்சளை நம்ம வாங்கிட்டு வர வேண்டுங்க. மஞ்சள் வாங்கிட்டு வருவதால பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு நீண்ட சுமங்கலி பெண்கள் அதாவது கணவருடைய ஆயுள் பலமானது அதிகரிக்கும். சுமங்கலி பெண்களாக நீண்ட காலம் நாம வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்லையும் திருமணம் போன்ற பல்வேறு விதமான சுபமான காரியங்களும் பார்த்தீங்கன்னா தடைகள் இன்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை பழத்தை நம்ம வாங்கிட்டு வர வேண்டுங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி. பச்சரிசியிலையும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியானவள் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக நம்முடைய வீட்டில் முதல் நாள் அன்றே மகாலட்சுமியானவள் நம்முடைய வீடு தேடி வந்து தங்கி விடுவாள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பங்கள்ல சுபிட்சமானது உண்டாகும். அதாவது ஒரு வீட்டில் கடவுள் வந்துட்டாங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுபிட்சமும் உண்டாகும் இல்லையா? ஸோ அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசியை வாங்கிட்டு வருகின்றோம். இப்படி அடுத்ததாக இறைவனுக்கு மிகவும் பிடித்த முக்கணியான மா, பலா, வாழை இவற்றையுமே வாங்கி கொள்ளலாம். பின்னர் இவை அனைத்தையுமே பூஜையில வைத்து இறைவனுக்கு நம்ம படைக்க வேண்டுங்க. இப்படி நம்ம செய்துட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நம்முடைய வீடுகளில் நம்ம முதல் நாளையே இப்படி மிக அற்புதமாக நம்ம ஆரம்பித்து விட்டோம் என்றால் அடுத்து வரக்கூடிய 365 நாட்களிலும் இதே போன்ற பல மங்களகரமான நல்ல விஷயங்களானது நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இந்த 5 பொருட்களை மறக்காம வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டுல பண வரவுடன் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க போகின்ற அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் ரிஷபராசி, கடகராசி, கன்னிராசி, துலாம் ராசி மற்றும் மீனராசி. இந்த 5 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு இந்த புது வருடமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்திலேயே விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து துறையிலையுமே சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெற்றோர் மற்றும் பெரியவர்களுடன் நெருக்கம் உண்டாகும். உங்களுடைய பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடித்தால் இன்னுமே சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உறவுகள் மேம்படும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வேலையில கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டு போட்டி தேர்வுக்கு தயாராக கூடியவர்கள் சிறப்பான வெற்றியை ரிஷபராசி பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கியமானது உங்களுக்கு சாதகமாகவே அமைய கொடுங்க. அடுத்து கடகராசி. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதத்துல உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்தினால் எல்லா விதத்திலையுமே சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். முதலீடு செய்வதற்கு முன்பாக நிபுணர்களுடைய ஆலோசனையை பெறுவது நல்லது. வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. உங்களுடைய செயலுக்கு குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக ஆதரவை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய காதலை வெளிப்படுத்த நினைப்பவர்கள் சாதகமான சூழலானது அமையுங்க. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக பயணம் செல்ல வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து கன்னிராசி நேயர்கள். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதத்துல நல்ல வாய்ப்புகளானது உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய பெரிய பொறுப்புகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீர்கள். பணியிடத்துல உங்களுக்கு புதிய பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர் ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றத்தை காண்பீர்கள். மாதத்துடைய 2ஆம் பகுதியில் காதல் திருமண உறவுல மனக்கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுடைய பேச்சுல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதத்திலேயே வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்கலாம். போட்டித் தேர்வு விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட
ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நிதி சார்ந்த நன்மைகளுமே நடக்க ஆரம்பிக்குங்க. குறுகிய கால லாபத்திற்கு ஆசைப்பட்டு எதிலையுமே பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். காதல் வாழ்க்கை தொடர்பாக சாதகமான சூழலானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மீனராசி நேயர்கள், மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி மாதத்துல மங்களகரமானதாகவும் வெற்றிகள் குவியக்கூடியதாகவும் இருக்க கொடுங்க. மாத தொடக்கத்துல உங்களை நேசிப்பவர்கள் செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வீடு மனை வாங்க திட்டமிட்டவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.